நிறைய பிரம்ம நீளமாக நிற்கலாம், கடைசி வரைக்கும் நிற்கலாம். வணக்கம் அன்புறவுகளே, மீண்டும் ஒரு பதிவினூடாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய 39வது பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக ஏற்பாடாகி நடைபெற்றிருந்தது. இங்கே 3ஆம் 4ஆம் நாட்களில் சில நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த காட்சியோடு தான் இணைந்திருக்கின்றேன். இது 4வது நாள். மெடிக்கல் ஃபேக்டரி வாசல்ல அதாவது பட்டமளிப்பு விழா இடம்பெற உள்ளக அரங்குக்குள்ள போறதுக்காக பெற்றார்கள் உறவினர்கள் காத்திருக்கிற காட்சி தான் இங்கே காணக்கூடியமா இருக்குது. இதைவிடவும் முக்கியமாக பட்டங்களை பெற அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்த ஒருவர் இறைவனடி சேர்ந்த நிலையில் அந்த பட்டத்தினை பெற்றார்கள் பெற்றிருந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தையும் காணக்கூடியவாறு இருந்தது. மூன்றாம் நாள் இடம்பெற்ற பட்டமளிப்பின் பின்னே பல்கலைக்கழகத்தினுடைய நடுப்பகுதியில் பிரம்மாண்டமான கட்டவுட்கள், மோட்டார் பைக் ஊர்வலம் என்பவற்றினையும் அவதானிக்க முடிந்திருந்தது. ஒரு பேனர் ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்க, அப்படின்னு சொல்லி இந்தியாலையும் ஹாப்பி கிராஜுவேஷன் என்று சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. இன்றைக்கு அநேகமாக வெளிவேறியர்களுக்கு தான் வெளிவேறி பட்டதாரிகளுக்கு தான் பட்டமளிப்பு நடக்குது. அதனால நிறைய பெற்றார்கள் நம்ம நினைக்கிறேன் பாருங்க. போட் இதுகளெல்லாம் காணக்கூடிய மாதிரி போட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். இந்த மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடி கொண்டிருக்கணும். இந்த மாலை பொழுதுல யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே விழா கோலம் போன்றிருக்கு. இவங்க இப்போ கேம்பஸுக்கு படித்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இங்கால பாருங்க, பட்டதாரியுடைய பெற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி எவ்வளவு பேர் பல்கலைக்கழகத்துக்கு காண முடியுதுன்னு சொல்லி. சட்டமுன் பட்டங்களை பெற்றவர்கள் உள்ளக அரங்குகளிலிருந்து பிரதான பல்கலைக்கழகத்துக்கு வாரதுக்கு வெளியேறி வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல போய் காட்டுறேன் எப்படி நிலைமைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இடத்துல இல்ல கூடிய வாதி இப்படி கொடுத்துறாங்க. பட்டம் இந்தியாவில் போட்டோ எடுக்கிறாரு எங்களோட மஸ்ட் பாட்டில் இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற காட்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 39வது பட்டமளிப்பு விழாவில் 4வது நாளின் இறுதி அமர்வில் பட்டங்களை பெற்றுக்கொண்டவர்களுடைய பெற்றார்கள், உறவினர்கள் பட்டதாரிகளையும் சேர்த்து அழைத்து கொண்டு அதாவது உள்ளக அரங்கில இருந்து பிரதான பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற காட்சியா நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள்.
இல்ல பண்ணிட்டு இப்ப நேரம் சரியாக இலங்கை நேரப்படி பிற்பகல் 7:50. இந்த நேரத்திலும் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நடுப்பகுதியில பட்டதாரிகள் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் காணக்கூடியமா இருக்குது. காரணம் என்ன சொன்னா போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கணும். அதாவது நாளைய தினம் இந்த இடங்கள்ல போட்டோக்கள் எல்லாம் எடுப்பினும் இருந்தாலும் பூரா மாவட்டங்களில் வந்தவர்கள் இந்த போட்டோக்கள் எல்லாம் எடுத்து தங்களுடைய கடமைகள் இனத்தை நிறைவு செய்து கொண்டு போறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். தொடர்ந்தும் அதாவது நான் இப்ப வாசல் பகுதியில் நிற்கிறேன், பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் பகுதியில் நிற்கிறேன். இந்த இடங்கள்ல அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் எல்லாம் பொருத்தப்பட்டு ஒரு அழகாக காட்சி தரக்கூடிய மாதிரி இருக்குது. இதோட இந்த காணொலியை நிறுத்தி கொண்டு அடுத்த காணொலியை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.